ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து Azure Virtual மிஷின் கூட எப்படி ஆர்டிபியில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிபி வந்து நம்ம விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் கூட தான் கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் Azure போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க, portal.azure.com. அண்ட் தென் வந்து வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் இருக்க பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்து எதுவுமே இல்லை, ஸோ அதனால் நன் அப்படின்னு சொல்லி இருக்கு. மேலே வந்து கிரியேட் வர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நேம் காட்டும். ஸோ உங்கள்கிட்ட மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் வச்சுருக்கேன், Azure ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் குரூப். ஸோ அஜூரோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் எதுக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இன்டு த டிவி டெஸ்ட் ஆர்ஜி அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து வர்ச்சுவல் மிஷின் நேம். ஸோ வர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து இன்டு த டிவி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரீஜன் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், பட் வர்ச்சுவல் மிஷின் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது ஈஸ்ட் யூஎஸ். ஸோ சப்போஸ் உங்களால் அந்த ரீஜன் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா மேபி உங்கள் சிபியூ லிமிடேஷன்ஸ் வந்து எக்ஸீட் ஆகிருக்கலாம். பிகாஸ் ஒரு ரீஜனில் வந்து 20 விசிபியூஸ் வரைக்கும் தான் உங்களால் லான்ச் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் அந்த ஒரு ரீஜன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு ரீஜன் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ டிஃபால்ட்டாக ஈஸ்ட் யூஎஸ்க்கு போகிறோம். அண்ட் அவைலபிலிட்டி ஆப்ஷன் எதுவும் தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆர்டிபியில் கனெக்ட் பண்ண போகிறதுனால விண்டோஸ் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் சர்வர் 2019 Gen 1. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சைஸு. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 CPUs அண்ட் 8 gigs ஆஃப் மெமரி லைக் இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கட்டும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சிஆல் சைஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ட்ராப் டவுனில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் BS1B2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் வந்து இங்கே இருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம். ஸோ யூசர் நேம் வந்து லைக் நம்ம வர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்கிற அக்கௌண்ட்டோட யூசர் நேம். அதுக்கு வந்து நம்ம இன்டு த டிவி யூசர் அப்படின்னு வைக்கலாம். ஓகே, இப்போ 2 பாஸ்வேர்டும் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம இப்போ பப்ளிக்காக தான் கனெக்ட் பண்ண போகிறோம், அதனால் RDP செஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது போர்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அலோவ் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு ரிமோட்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த RDP வந்து கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்குக்கு போகலாம். லைக் இதில் வந்து நீங்கள் ப்ரீமியம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் ஹார்ட் டிஸ்க் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் செக்ஷன். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இருக்கும். அண்ட் மானிட்டரிங் வந்து எனேபிள் பண்ணிங்க, லைக் ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரில் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்டுக்கு போகலாம். ஸோ அட்வான்ஸில் வந்து நீங்கள் கஸ்டம் டேட்டா, யூசர் டேட்டா அதெல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இன்னொரு டெடிக்கேட்டடாகவே ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் VM ஜென்ரேஷன். ஸோ Gen 1 Gen 2க்கு ஓகே. ஸோ இதை பற்றி அட்வான்ஸ்டாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ ஒன்ஸ் இந்த வேலிடேஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாட்டம் லெஃப்ட்டில் வந்து கிரியேட் பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ டாப் ரைட்டில் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரது பார்க்கலாம், டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட்ஸ் பேஜில் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வர்ச்சுவல் மிஷின் வந்து டிப்ளாய் ஆயிரும். அது கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் சப்போஸ் இந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் விண்டோஸ் மிஷினில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து RDP கிளைண்ட் செப்பரேட்டாக தேவையில்லை. பட் இதுவே MacOS இருந்தது அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு கிளைண்ட் டவுன்லோட் பண்ணணும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஆப் ஸ்டோரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்றது ஸோ இந்த ஆப் தான். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் கொடுத்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஆட் பிசி அப்படின்னு இருக்கும். பட் நம்ம RDP ஃபைல்லேருந்து டேரெக்டாக இது வந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் டிப்ளாய்மெண்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே கோ டு ரிசோர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்கள் வர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணும்.
இப்போ வந்து இது கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கனெக்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிபி, எஸ்எஸ்ஹெச் அண்ட் பேஸ்டியன் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது விண்டோஸ் மிஷினால நம்ம ஆர்டிபி செஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஆர்டிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்ட் வித் ஆர்டிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் வந்து சேவ் இல்லைனா ஓப்பன் அந்த ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில். அண்ட் இப்போ ஒன்ஸ் வந்து அதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறமா லைக் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். விண்டோஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் வந்து கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் கேட்கும். கண்டினியூ அந்த இதெல்லாம் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆர்டிபி ஃபைலை வந்து லைக் ரிமோட் டெஸ்க்டாப்பில் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா யூசர் நேம் வந்து கேட்கும். ஸோ யூசர் நேம் வந்து user@domain இல்லைனா domain/user அப்படின்ற 2 ஃபார்மேட்டில் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ user@domain வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ user/domainக்கு போவோம். domain/userக்கு போவோம். ஸோ டொமைன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வர்ச்சுவல் மிஷினோட நேம். ஸோ இங்கே மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்க பார்க்கலாம் into the TV-host அப்படின்றது தான். ஸோ into the TV-host, அதுக்கப்புறம் ஸ்லாஷ்னா பேக்வர்ட் ஸ்லாஷ், தென் வந்து உங்கள் யூசர் நேம். ஸோ into the TV user, இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணப்போ கொடுத்த யூசர் நேம். அண்ட் தென் வந்து பாஸ்வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் கான்ஃபிகரிங் ரிமோட் பிசி. ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ரிமோட் டெஸ்க்டாப் செஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிரும். ஒன்ஸ் பூட் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து நெட்வொர்க் வந்து அலோவ் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ அங்கே வந்து எஸ் கொடுத்துருங்க. அண்ட் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் மேனேஜர் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஓப்பன் ஆகும். ஸோ அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த வர்ச்சுவல் மிஷின் வச்சு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா லைக் விண்டோஸில் போய்ட்டு நீங்கள் இங்கே சைன் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் சைன் அவுட் மட்டும் ஆயிரும். உங்கள் ஆர்டிபி ஃபைல் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் திரும்ப கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே டபுள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக் யூஸ்வலாக அந்த யூடியூப் திங்ஸ் தான். அண்ட் ஃபைனலி இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இல்லைனா ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது ஜென்ரலாக லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, அதுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா into the TV.yt அப்படின்னு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.